பிப்ரவரி 12 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. நமது திட்டங்களும் தேவ திட்டங்களும். இன்றைய வேதாகம பகுதி ஏசாயா 55:8-12 வரை. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். முக்கிய வசனம், உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 55:8. பல ஆண்டுகளுக்கு முன்பு என் கணவர் தனது சபையைச் சேர்ந்த ஒரு குழுவினருடன் ஆப்பிரிக்காவுக்கு செல்ல தீர்மானித்தார். கடைசி நிமிடங்களில் குழுவினர் பயணிக்க முடியாமல் தடைப்பட்டனர். அனைவரும் ஏமாற்றம் அடைந்தனர். ஆனால் விமான கட்டணம், தங்குமிடம் மற்றும் உணவுக்காக அவர்கள் சேகரித்த பணத்தை அவர்கள் பார்க்க முயற்சித்த மக்களுக்கு நன்கொடையாக வழங்கினர். வன்புணர்வால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடைக்கலமாக ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு மக்கள் அதை பயன்படுத்தினர். சமீபத்தில் ஒரு ஜெப கூட்டத்தில் என் கணவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு பயணம் செய்திருந்த கிராமத்தில் வாழ்ந்த ஒருவரை சந்தித்தார். இந்த நபர் ஒரு ஆசிரியர். அவர் தினமும் அதே கட்டிடத்தின் வழியாக நடந்து செல்வதாக கூறினார். அப்பகுதியில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு உபயோகமாக தேவன் அதை பயன்படுத்தினார் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். நம்முடைய திட்டங்களும் விருப்பங்களும் தேவனின் மனதில் கொண்டிருப்பவற்றோடு எப்போதும் ஒத்துப்போவதில்லை. ஏனென்றால் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய வழிகள் நம்மிடமிருந்து வேறுபட்டவை மாத்திரம் அல்ல, அவருடைய வழிகள் உயர்ந்தவை மற்றும் மிகச் சிறந்தவை. ஏனெனில் அவர் செய்வதெல்லாம் மாறாத நிலைப்பாடுடைய, முரண்பாடற்ற அவர் யார் என்பதோடு ஒத்துப்போகிறது. அவருக்கு ஊழியம் செய்வதற்கான நமது முயற்சிகள் நாம் திட்டமிட்டபடி நடக்காத போது இந்த சத்தியம் நமக்கு நம்பிக்கையூட்டுகிறது. சில சூழ்நிலைகளில் தேவன் இடைப்பட்டதை நாம் அறிந்து கொள்வதற்கு பல ஆண்டுகள் கழித்து திரும்பி பார்க்க நேரிடலாம். இருப்பினும் தற்போதைக்கு அவருடைய நாமத்தால் உலகத்தை நாம் தொடர்ந்து எதிர்கொள்ளுகையில் தேவன் எப்போதும் வல்லமையுடன் செயல்படுகிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ளலாம். ஒரு அனுபவத்தால் நீங்கள் எப்போது ஏமாற்றம் அடைந்தீர்கள்? தேவன் தன்னை பற்றி ஏதோ ஒன்றை உங்களுக்கு கற்பிக்க இதை எப்படி பயன்படுத்தக்கூடும்? அன்பு தேவனே, நீர் அனைத்தும் அறிந்தவர். நடப்பது என்னவென்று எனக்கு புரியாத போது உம்மையே நம்பிட எனக்கு உதவும். ஆமென்.